வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஓவில் இப்போது 3 ஆப்ஷன் வந்திருக்கு இல்லைங்களா? அது எப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். எஸ்பிஓ போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போது லாகின் பேஜ் இருக்குது இல்லைங்களா? அந்த லாகின் பேஜில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக ஸ்டாஃப் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கிறங்க. பாஸ்வேர்டு போட்டிங்கன்னு சொல்லிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பாருங்க என்னென்ன எவ்வளோ பேர் எல்லாம் அசெப்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இனியும் பண்ணலை அப்படிங்கிற டேட்டாஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது சேல்ஸ் டீம். அது உங்களுக்கு சேல்ஸ் டீம்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது ரீசேல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்கிறது ப்ரொமோட்டிங் டீம். அந்த டீமில் வந்துட்டு நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்டீஸ் போர்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எல்லோரும் போய் நோட்டீஸ் போர்டை கிளியராக வந்திருக்கிற அந்த 2-3 டேஸில் வந்திருக்கிற எல்லா ஆடியோவும் கிளியராக கேட்டுட்டு நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள். அதே மாதிரி மூணாவதாக இருக்கிறது ரீஃபண்ட் டீம். நீங்கள் உங்களுக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த ரீஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாதம் தானே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு 3 மந்த்ஸில் நம்ம அதே ரீபேமெண்ட்டாகவே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ ரீபேமெண்ட் வரும்போது நம்மளுக்கு ஒரு 1000 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வருது. நம்ம 7000 இப்போ கட்டுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு அப்புறம் 8000 நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த இது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறங்க. இல்லை உங்களால் இப்போதைக்கு வந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செகண்ட் ப்ரமோஷன் டீம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரீபேமெண்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வருங்க. ரெண்டாவது எடுத்திங்கன்னா அந்த ப்ரொமோட்டிங் டீம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். மூணாவதாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்